மற்றும் ஒரு முக்கியமான செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி வடக்கு மீது அதிக கவனம், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார ரீதியிலும் ஏனைய அனைத்து வசதிகளிலும் மிகவும் பின்தங்கியுள்ள நிலையை மாற்றுவதற்காகவே ஜனாதிபதி வடக்கு மீது அதிக கவனம் செலுத்தியுள்ளார் என கடல் தொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரும் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எனவே நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையும் போது அதனை தவிர்த்து வேறு எதனையும் சிந்திக்க முடியாது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் நாட்டில் முஸ்லிம் மக்களுக்கு இவ்வாறு நிலை காணப்பட்டது. அந்த நிலை தொடர்ந்திருந்தால் நாடு எந்த நிலைக்கு சென்றிருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். இனவாத மதவாத ரீதியாக முஸ்லிம்களை பிரித்து துண்டாட வழிவகுத்த நிலையில் அந்த நிலையில் இருந்து அவர்களை மீட்பதற்கு தேசிய மக்கள் சக்தியே காரணமாக அமைந்தது. தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் தமிழ், சிங்களம், முஸ்லிம் என ஒரு மதம் இனத்திற்கு மட்டும் உரித்தான கட்சி அல்ல. இந்த அரசாங்கமும் அவ்வாறே. இது இலங்கை மக்களுக்கான அரசாங்கம். நாட்டில் அனைத்து மதத்திற்கும் தனியான திருவிழாக்கள் உள்ளன. அந்த வகையில் நாம் தனித்தனியே பிரிந்து அந்த விழாக்களை கொண்டாடி வருகின்றோம். எனினும் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் அனைவரும் இளைஞர் என்ற வகையில் நாம் சிந்தித்திருக்கிறோமா? அவ்வாறு கொண்டாடக்கூடிய சூழ்நிலை இதுவரை ஏற்பட்டிருக்கிறதா? நாட்டின் சுதந்திர தினம் கூட இதுவரை எமக்கு ஒரு கருப்பாகவே தெரிந்தது. நாட்டில் உள்ள பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் கூட அது கருப்பாகவே தெரிந்தது. இவ்வாறான விழாக்களில் கடந்த கால ஜனாதிபதிகள் தமது இனம் மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தியவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலிருந்து இம்முறை சுதந்திர தினம் மாற்றப்பட்டிருந்தது, மாறுபட்டிருந்தது. கடந்த கால ஆட்சியாளர்கள் இன ரீதியாக மக்களை பிரித்து செயற்படுவதையே நோக்கமாக கொண்டிருந்தார்கள். 1981 ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு சென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் காடையர்கள் யாழ் நூலகத்தையும் அங்கிருந்த 97,000 நூல்களையும் எரித்து நாசமாக்கினார்கள். அதன் மூலம் தமிழ் மக்கள் நாட்டின் மீதும் வாக்குகள் மீதும் வைத்திருந்த நம்பிக்கையை அவர்கள் இழக்கச் செய்தார்கள். அதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் நடைபெற்றது. அதில் பெருமளவு இளைஞர்கள் பங்கேற்றார்கள். அவ்வாறு முன்வந்த இளைஞர்களை தடுத்து நூலகத்தையும் எரித்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினர். அதனை அடுத்தே தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் எடுத்து போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என சிந்தித்தார்கள். அவ்வாறு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அத்தகைய கலாசாரம் கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தோடு முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அனைத்து இன மத மக்களும் எமக்கு வாக்களித்து ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். தேர்தல் ரீதியாக ஒன்று சேர்க்கப்பட்டுள்ள நாட்டை எதிர்காலத்தில் நிலத்திலும் புலத்திலும் யதார்த்தத்திலும் உண்மையான ஒற்றுமையாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவைப்பாடு எமக்கு உள்ளது. அதன் பிரகாரமே தற்போது எமது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த குழு விவாதத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காணலாம்.